வணக்கம் நண்பர்களே. என் பேர் பாலாஜி. நம்ம சேனல் இண்டெக்ஸ் ஸ்மார்ட் லெவல். இன்னைக்கு 6th மே 2026 புதன்கிழமை. போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்ல நம்ம இண்டிகேட்டர் எப்படி ஒர்க் ஆச்சு, நம்ம லெவல்ஸ் எப்படி அச்சீவ் ஆச்சு, டார்கெட் எப்படி அடைஞ்சோம், எல்லாத்தையும் நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறோம். வாங்க மார்க்கெட் உள்ள போலாம். காலையில நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். நம்ம இண்டிகேட்டர் எப்படி ஒர்க் ஆகும், லெவல்ஸ் எப்படி அச்சீவ் ஆகும், டார்கெட்ஸ் எப்படி அச்சீவ் ஆகும், டைரக்ஷன் எப்படி, ட்ராப் கேண்டில்னா என்ன, ரிவர்சல் எப்படி நடக்கும், புல் பேக் எங்க நடக்கும், இந்த மாதிரி மார்க்கெட் மூவ்மெண்ட்ஸு, அப்புறம் வந்து கன்சாலிடேஷன் எப்படி ஆகும், புல்லிஷ் எப்படி ஆகும், ட்ரெண்டிங் எப்படி இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம இண்டிகேட்டரில் எக்ஸ்பிளைன் பண்ணி நான் போட்டிருந்தேன். ஓகேங்களா. அதில் நம்ம சப்ஸ்கிரைபருக்கு சின்ன டவுட்டு, என்ட்ரி எக்ஸிட் இன்னும் கிளியராக நீங்கள் சொல்லணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இருந்தாலும் நான் அதை இந்த வீடியோவில் கொஞ்சம் கவர் பண்ணலான்னு இருக்கேன். வெரி சிம்பிள்ங்க. நீங்கள் நம்ம இண்டிகேட்டரில் நீங்கள் பார்க்குறது இவ்வளோ லைன்ஸ் இருக்குது, இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பயப்படவே தேவையில்ல. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, மார்க்கெட், பிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ், ஆப்பரேட்டர்ஸ் இந்த மாதிரி லெவல்ஸ்ல தான் அவங்க ப்ளே பண்றாங்க. நீங்க ஆப்ஷன் சார்ட்டை கூட பார்க்கணும்னு அவசியம் இல்ல. 2 சார்ட் தான் பார்க்கணும். ஒன்னு ஸ்பாட் சார்ட். ஓகேங்களா. ஸ்பாட் சார்ட் பாருங்க. இன்னொன்னு ஃபியூச்சர் சார்ட் பாருங்க. இந்த 2 சார்ட்டையும் நீங்க கம்பேர் பண்ணிட்டு நீங்க ட்ரேட் எடுங்க. ஆப்ஷன் சார்ட் கூட நீங்க போகணும்னு அவசியமே இல்லை. ஆப்ஷன் சார்ட் போனீங்கன்னாக்கா உங்களுக்கு இன்னும் டீட்டெயில்டாக கிடைக்கும். பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இது இன்னைக்கு ஆப்ஷன் சார்ட்டு. மார்க்கெட் ஓப்பன் ஆனது பாருங்க, கரெக்டாக ஹை. சரிங்களா. ஹையில் ஓப்பன் ஆகி நேராக வந்தது எங்க, க்ளோஸுக்கு பிஃபோர் இருக்க வால்ட் வரைக்கும் வந்திருக்கு. ஸோ அப்போ ஹையில் ஓப்பன் ஆச்சுன்னா ஹையில் ரிஜெக்ட் ஆகி மார்க்கெட் கீழே வந்துச்சு. இங்கே பாருங்க, ஹையில் ரிஜெக்ட் ஆகி விவாப் கீழே இருக்கு. நமக்கு இங்க செல்லுன்னு, அதாவது டாப்னாக்கா செல்லுன்னு அர்த்தம் அது. சரிங்களா. பாட்டம்னா பைன்னு அர்த்தம். பை செல் இண்டிகேஷன் மாதிரி தான் இது. ஆனா இதை நான் ஸ்ட்ரக்சரலா ஃபார்ம் பண்ணியிருக்கிறேன். அவ்வளவுதான் வித்தியாசம் ரெண்டுமே. வேற எந்த வித்தியாசமும் கிடையாது. இதுல பாட்டம்னு வந்துச்சுன்னா அது பை கண்டிஷனு, இதுல டாப்னு வந்துச்சுன்னா செல் கண்டிஷன். அவ்வளவுதான் தவிர வேற எந்த டிஃபரன்ஸும் கிடையாது. விவாப்பு கீழே இருக்கு. ஓகேங்களா. ஸோ நம்மளுடைய ஹைக்கு கீழே இருக்கு. ஓகே. ஸோ வெரி சிம்பிள், கிளியர். நமக்கு சிக்னலும் கிடைச்சிருச்சு. நம்ம புட்டு எடுத்திருந்தோம்னாக்கா டைரக்டா பாருங்க, கரெக்டா பாருங்க, நம்ம டார்கெட்டு 2, அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம க்ளோஸ் இங்க இருக்கு, லோ இங்க இருக்கு, க்ளோஸ் இங்க இருக்கு. அதுக்கு முன்னாடி, க்ளோஸுக்கு முன்னாடி நமக்கு இங்க வால்ட் பாக்ஸ் இருக்கு. ஸ்ட்ராங் சப்போர்ட். நம்ம T3 வந்து ஸ்ட்ராங் சப்போர்ட். சரிங்களா. ஸோ இதோ முடிஞ்சு போச்சு. நமக்கு ஹைலேருந்து வந்தா லோ போகணும். ஒன்று லோவை டச் பண்ணிட்டு ரிவர்ஸ் ஆவான், இல்லை லோவை பிரேக் பண்ணிட்டு ரிவர்ஸ் ஆவான். ஓகேங்களா. ஸோ இப்போ நமக்கு லோக்கு முன்னாடி வால்ட் பாக்ஸ் இருக்கு இங்க. ஸோ அப்போ நம்ம பார்க்க வேண்டியது என்ன, இந்த இடத்துல நம்ம வந்துட்டு இது வரைக்கும் ட்ரேட் எடுத்துட்டு எக்ஸிட் பண்ணிட்டு வெயிட் பண்ணணும் நம்ம. ஸோ இந்த வால்ட்டை பிரேக் பண்ணுதா, ஓகே, இந்த வால்ட்டை பிரேக் பண்ணிச்சுனாக்கா நம்ம அடுத்தது கண்டினியூஸா ட்ரேட் எடுக்கலாம். இல்ல திரும்ப வால்ட்டை பிரேக் பண்ணிட்டு ஏதாவது திரும்ப வருதா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இப்போ பாருங்க, வால்ட் டார்கெட் 3 பிரேக் பண்ணிட்டு திரும்ப பாருங்க, அதுக்கப்புறம் வந்துட்டு வால்ட்டுக்குள்ள வச்சிருக்கிறான். நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, நம்ம டார்கெட்டை பிரேக் பண்ணிட்டு ரிவர்ஸ் பண்ணிட்டானா மார்க்கெட் ரிவர்சல் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நான் அதை இங்கேயே எதிர்பார்த்தேன். இங்கேயே நம்ம டார்கெட்டை பிரேக் பண்ணிட்டு பிரேக் பேக் பண்ணியிருந்தா அவர் கன்சால்டேஷன் போட்டு அடுத்து கீழே வந்துட்டு அதுக்கப்புறம் இங்க இருந்து வந்து ஒரு லாங் புல்லிஷ் மூவ். ஓகேங்களா. ஸோ நான் அதை நம்ம ஸ்பாட் சார்ட்ல நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் உங்களுக்கு. ஸோ இதுதான் கண்டிஷன். அப்ப நம்ம இங்க ஹைல வாங்கினோமா, நம்ம ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து க்ளோஸ் வரைக்கும் பார்க்கணும். க்ளோஸ் வரைக்கும் பார்க்கணும் நம்ம. க்ளோஸ் கிட்ட முன்னாடி நமக்கு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் இருந்துச்சுன்னா எக்ஸிட் ஆயிடணும். இல்லைன்னா க்ளோஸ் வரைக்கும் நமக்கு ட்ரேட் எடுக்கணும். ஓகேங்களா. ஸோ க்ளோஸ் வந்துட்டு அங்கேருந்து ரிவர்சல் ஆகலாம். இல்லை க்ளோஸை பிரேக் பண்ணிட்டு திரும்ப லோ வந்துட்டு லோவர் ரிஜெக்ட் ஆகி லோலேருந்து ரிவர்ஸ் ஆகலாம். இல்லை லோவை பிரேக் பண்ணிட்டு கீழேயும் வரலாம். ஏகப்பட்ட மெத்தட்ஸ் இருக்குங்க. மார்க்கெட் ஒரே மாதிரி ஒரே நாள் இருக்காது. இன்னொரு விஷயம் நான் அவர்கிட்ட நம்ம வீடியோல சொல்லியிருந்தேன். நீங்க வந்து பியரிஷ் மூவ்க்கு கால் சார்ட்டை பார்க்க சொல்றீங்க. புல்லிஷ் மூவ்க்கு வந்து புட் சார்ட்டை பார்க்க சொல்றீங்க. மார்க்கெட் கீழே வந்துச்சுன்னா புட் சார்ட்டை பார்த்து தான் எடுப்போம். அதே மாதிரி மார்க்கெட் மேலே போச்சுன்னா கால் சார்ட்டை பார்த்து தான் எடுப்போம். நீங்க ஆப்போசிட்ல சொல்றீங்க. என்ன பாஸ், நான் இதுவும் தெளிவா சொல்லிடுறேன். இது நம்ம செல்லர்ஸ் மார்க்கெட்டு. ஸோ செல்லர்ஸோடைய லெவல்ஸ் தான் நமக்கு கரெக்டா மேட்ச் ஆகுமே தவிர பையர்ஸ் உடைய மார்க்கெட்டில் நமக்கு லெவல்ஸ் அச்சீவ் ஆகாது. நான் சொல்றது ஓப்பனிங்க்கு நான் சொல்றேன். ஓப்பனிங் அண்ட் தென் மிடில் நான் சொல்றேன். ஆனா அச்சீவ் ஆகிற டார்கெட்டு கரெக்டா நமக்கு இங்கேயும் மேட்ச் ஆகும். இது எல்லா டைமும் மேட்ச் ஆகாது. சில சமயம் இங்க வந்து புட்டுல மேட்ச் பண்ணிட்டு காலில் மேட்ச் பண்ணிட்டு ரிவர்சல் ஆயிடுவோம். புரியுதுங்களா. ஸோ இங்க பாருங்க, இது வந்து க்ளோஸ் வரைக்கும் வந்துச்சு. ஆனா இது க்ளோஸும் டச் ஆகல.
க்ளோஸோடைய வால் டு பாக்ஸ் பாருங்க, கரெக்டாக பாருங்க. க்ளோஸோடைய வால் டு பாக்ஸை டச் பண்ணிட்டு அங்கேருந்து ரிவர்சல். அதே மாதிரி இங்கே க்ளோஸ்க்கு முன்னாடி இருக்க வால் டு பாக்ஸில் பாட்டமை டச் பண்ணிட்டு அங்கேருந்து ரிவர்சல். சரிங்களா? ஸோ நிறைய பேர் இந்த இடத்துல பயங்கர கன்ஃபியூஷன் ஆயிருப்பாங்க. இங்கே க்ளோஸ் வரைக்கும் கண்டிப்பாக வரும்ன்ட்டு. ஆனால் அதுக்கு முன்னாடியே வால் டு பாக்ஸ்லேயே அவன் ரிவர்சல் எடுத்துட்டான். சில சமயம் க்ளோஸ் வரைக்கும் வருவான். ஸோ மார்க்கெட் ஒரே மாதிரி என்றைக்குமே இருக்காது. ஆனால் நம்ம இண்டிகேட்டர் யூஸ் பண்ணவங்களுக்கு இன்னைக்கு கிளியராக நமக்கு டைரக்ஷன் கிடச்சிருக்கும். வால் டு பாக்ஸில் மார்க்கெட் புல்லிஷ் என்கல்ஃபிங் கேண்டில் வச்சிருச்சு. வால் டு பாக்ஸில் புல்லிஷ் என்கல்ஃபிங் கேண்டில் வச்சிருச்சு. கிளியர் இண்டிகேஷன். இதுவே வெரி கிளியர் இண்டிகேஷன். இங்கே நீங்கள் விட்டுருந்தீங்கன்னா கூட இந்த கேண்டிலில் நீங்கள் எடுத்திருந்தீங்கன்னாக்கா அங்கே பாருங்க, இன்னைக்கு எவ்வளோ பெரிய மூவ், இன்னைக்கு எவ்வளோ பெரிய மூவ். இது எது வரைக்கும் போகணும் உங்களுக்கு தெரியாதா? ஹையை பிரேக் பண்ணிட்டு போயிட்டான். எது வரைக்கும் போகும்னு தெரியாதா? இங்கே பாருங்க, அதுக்கு தான் நான் இங்கே வந்து எது வரைக்கும் போகும்னா நம்ம ஹை டார்கெட் வரைக்கும் போகும். பாருங்க, எக்ஸாக்டா பின் பாயிண்டா நம்ம ஹை டார்கெட் ரேஞ்ச், ரிவைஸ்டு ஹை டார்கெட் வரைக்கும் போயிட்டு அங்கேருந்து வந்துருச்சு. ஓகே, மார்க்கெட் கீழே போனதுனால ஹை டார்கெட், ரிவைஸ்டு ஹை டார்கெட் வரைக்கும் வந்திருக்கு. மார்க்கெட்டு அங்கேருந்து கீழே வந்து சப்போர்ட் ஜோனில் நம்ம லோ டார்கெட் பாருங்க, கரெக்டாக லோ டார்கெட் அங்கே ஹை டார்கெட் ரீச் ஆகும்போது பாருங்க, லோ டார்கெட் லைன் கரெக்டாக இங்கே கீழே வந்துட்டான். வெரி கிளியர் கன்ஃபர்மேஷன் இதுதான். புரியுதுங்களா? ஸோ இது பிரேக் ஆகுமா ஆகாதான்ற கன்ஃபியூஷனே உங்களுக்கு வர தேவையில்ல. ஏன்னா இந்த லைனு இங்கே வந்துட்டு இங்கே வந்துட்டான். மார்க்கெட் ஸ்டார்ட் ஆன இடத்துக்கு இந்த லைன் இங்கே வந்துருச்சு. ஸோ அப்போ கரெக்டாக பாருங்க, மெஷர்மெண்ட்டு கரெக்டாக மேட்ச் ஆகும். ஹை டார்கெட்டில் கரெக்டாக மேட்ச் ஆகும். ஸோ வெரி கிளியர், இந்த இடத்துல நம்ம எக்ஸிட் ஆயிடணும். மார்க்கெட்டு ஸ்ட்ரெயிட்டாக சில சமயம் போவான், இங்கேருந்து நேராக போவான். சரிங்களா? அந்த டைமில் அது ஆனால் ஒரே லைன் தான் இருக்கும். ஏன்னா கீழே லோ வைக்காதனால ஒரே லைன் தான் இருக்கும். அப்போ நீங்கள் இங்கே போகலாம். சில சமயம் மார்க்கெட் இன்னமும் மொமெண்டம் இருக்கும். அப்போ என்ன பண்ணுவான், இந்த ஹை டார்கெட்டை பிரேக் பண்ணுவான், ஸ்ட்ராங்காக பிரேக் பண்ணுவான். ஹை டார்கெட், ரிவைஸ்டு ஹை டார்கெட்டை பிரேக் பண்ணிட்டானா உங்களுக்கு அடுத்த டார்கெட் இதுதான். இதை பாருங்க, இதுதான் ஹையஸ்ட் டார்கெட்டு. ஸோ இது வந்து எல்லா நாளும் நடக்காதுங்க. இந்த மூவ், இந்த ஹை டார்கெட், இந்த ரெட் லைனை டச் பண்ணுற மூவ் வந்து எல்லா நாளும் நடக்காது. ஒரு சில நாட்கள். நான் இப்போ ரீசெண்டாக நம்ம வீடியோ போடும்போது காட்டியிருந்தேன். எங்கே தெரியுமா, ஒரு பின் பாயிண்ட்ல நமக்கு ஹை டார்கெட் டச் ஆகி வந்துச்சு. நான் இதற்கு பாருங்க, இந்த டே இது என்னைக்கு 28 ஏப்ரல். 28 ஏப்ரலுக்கு இதோ பாருங்க, பின் பாயிண்ட்ல மார்க்கெட் கீழே வந்து கரெக்டாக பின் பாயிண்ட்ல இங்கே டச் பண்ணிட்டு ரிஜெக்ட் ஆயிருக்கு பார்த்தீங்களா? இந்த லைன் தான் நமக்கு லோ டார்கெட் இருந்துச்சு. காலையில் நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அதில் நான் இதை காட்டியிருக்கிறேன். உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா காலையில் போட்டேன். நம்ம ஹவு டஸ் அவர் இண்டிகேட்டர் ஒர்க்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவில் நான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதில் காட்டியிருக்கிறேன். கரெக்டாக லோ டார்கெட்டை போய் டச் பண்ணிச்சு அது. சரிங்களா? ஸோ நமக்கு இங்கே ஒரு கிளியர் சிக்னல், செல் சிக்னல் வந்துருச்சு. அங்கேருந்து கண்டினியூஸாக நம்ம மார்க்கெட் எடுக்கிறோம். நான் இன்னொன்று சொல்லியிருந்தேன், நீங்கள் இந்த லைன்ஸ் எல்லாம் பார்த்து கன்ஃபியூஸும் கூட ஆக தேவையில்ல. இந்த கவுண்டிங்கும் சொல்லியிருந்தேன். இங்கே பாருங்க, 5, 10, 15, 20, 25, 30, 35, 40, 45, 50, 55. கரெக்டாக 55 மினிட்ல நமக்கு 60 ஐபியில் அங்கேருந்து ஒரு ரிவர்ஸில் வந்து ஒரு கன்சல்டேஷன். நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, 45 to 60 ரேஞ்சில் நமக்கு மார்க்கெட் வந்து ரெஸ்ட் ஆகும். ஏன்னா இனிஷியல் பேலன்ஸ் அந்த இடத்துல ஒரு ரெஸ்ட் ஆகும். அந்த இடத்துல நீங்க பார்க்கணும், அந்த 60 ஐபி லைன்ல வந்துட்டு அங்க வந்து மார்க்கெட் வந்து எப்படி கன்சாலிடேட் ஆகுதுன்னு பார்க்கணும். டைரக்ஷன் அங்க கன்ஃபார்ம் ஆகும். ஒரு புல் பேக் கொடுத்துட்டு திரும்ப ட்ரெண்ட் கண்டினியூ ஆகுதுன்னா கிளியர் டைரக்ஷன், நமக்கு ட்ரெண்ட் கண்டினியூ ஆகும். இல்ல ரிவர்ஸ் ஆகுதுன்னா கன்ஃபார்ம் ரிவர்ஸ்ல அது. ஸோ நம்ம 60 ஐபின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் லெவலு. 30 ஐபியிலும் சில சமயம் நடக்கும், பட் அது ரேரு. 60 ஐபியில் 95% ரிவர்சல் இல்லை கன்சல்டேஷன் ஆகும். ஒரு 5% சான்ஸ் தான் 60 ஐபியை ரெஸ்பெக்ட் பண்ணாமல் டைரெக்டாக பிரேக் பண்ணிட்டு போகிறது, இல்லை சின்னதாக ஒரு கேண்டில் வச்சுட்டு அடுத்த கேண்டில் பிரேக் பண்ணுறது. ஒரு 5% சான்ஸ் தான். பட் 95% சான்ஸ் வந்து 60 ஐபி லைனை ரெஸ்பெக்ட் பண்ணி அங்கே ஒரு கன்சல்டேஷன் நடக்கும், இல்லை ரிவர்சல் நடக்கும். ஓகேங்களா? என்னுடைய பல நாட்கள் சார்ட்டில் இதை நான் பார்த்துருக்குறேன். ஸோ இன்னைக்கு நீங்கள் இதெல்லாம் எதுவுமே நீங்கள் பார்க்க தேவையில்ல. எனக்கு வந்து கிளியராக ஒரு ட்ரெண்ட் கிடைச்சா போதும். ஸோ பை கிடச்சிருச்சு, இந்த இடத்துல செல்லு கிடச்சிருச்சு.
அடுத்த சிக்னல் உங்களுக்கு பாட்டமில் இந்த இடத்துல தான் வந்திருக்கு. இங்கே பாருங்கள் எஸ்எம்இ பாட்டம்னு வந்திருக்கு. இந்த பாட்டம் சிக்னல் வந்தவொடனே ஒரு பெரிய கன்சால்டேஷன் ஆகி என்ன பண்ணியிருக்கு, டார்கெட் 1 அவன் பிரேக் பண்ணிட்டு வந்திருக்கிறான். திரும்ப போய் டார்கெட் 1 ரீடெஸ்ட் பண்ணிட்டு வந்திருக்கிறான். இதில் பாருங்கள் ஃபியூச்சரில் கரெக்டாக பாருங்கள், இந்த கேண்டில் போயிட்டு நமக்கு ட்ராப் கேண்டில் வந்துருச்சு. ஃபியூச்சரில் ட்ராப் கேண்டில் வந்துருச்சு. அடுத்து ரிவர்சல் மறுபடியும். ஸோ இதுவும் நமக்கு கிளியர் கன்ஃபர்மேஷன். ஸோ ரீடெஸ்ட் பண்ணிட்டு வரான், திரும்பவும் மறுபடியும் போயிட்டு ரீடெஸ்ட் பண்ணிட்டு வரான். அங்கேருந்து ஒரு ஃபாலு நேராக நம்ம வால்ட் பாக்ஸில் வந்துச்சு. வால்ட் பாக்ஸ்லேருந்து ஒரு ரிவர்சல் வி ஷேப் அப்படியே போய் நேராக நம்ம டார்கெட். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம ரீப்ளே மோடில் பார்த்துடலாம். ஓகேங்க, இப்போ நான் ரீப்ளே மோடு வச்சிட்டேன் நான். ஓகே, காலையில் ஃபர்ஸ்ட் கேண்டில் செல் சிக்னல் வந்துருச்சு. விவாப் கீழே இருக்குது, கிளியர் கன்ஃபர்மேஷன். நீங்கள் அங்கேயே என்ட்ரி எடுத்திருந்தீங்கன்னாக்கா இங்கே டார்கெட் 1 வால்ட் பாக்ஸ் வந்திருக்கு. அதுலேருந்து ஒரு புல் பேக் கொடுத்துச்சு. ஓகே, 15 மினிட் லோ ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு அடுத்தது டார்கெட் 1 பிரேக்கு. டார்கெட் 1 பிரேக்கு வால்ட் பாக்ஸு. அங்கே வால்ட் பாக்ஸில் ரிவர்ஸ் ஆகி மறுபடியும் வால்ட் பாக்ஸ் வந்து பிரேக் ஆகிருக்கு இங்கே. ஓகே, ஸோ இங்கே வால்ட் பாக்ஸில் ஒரு கன்சல்டேஷன் ஆகிட்டு திரும்ப வருது. இது டார்கெட் 1. வால்ட் பாக்ஸ் பிரேக்கு. ஓகேங்களா? ஸோ அடுத்தது 60 ஐபி. 60 ஐபியில் வந்துட்டு பிரேக் பண்ணாமல் வந்திருக்கு பாருங்கள். 60 ஐபியை பிரேக் பண்ணாமல் வந்திருக்கு. அப்போ என்ன ஆகுனாக்கா திரும்ப மேலே போயிட்டு பிரேக் பண்ணிட்டு வரும். ஸோ நமக்கு எஸ்எம்ஐ இங்கே எக்ஸிட் லேபிள் வந்துருச்சு. ஓகே, ஸோ இதில் நீங்கள் இந்த லெவல்ஸ் படி ஒர்க் பண்ணணுன்னாக்கா நீங்கள் ஸ்கேல்பிங் தான் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ கரெக்டாக டார்கெட் ரீச் ஆகணும்னு எக்ஸிட் ஆகும். இந்த கன்சல்டேஷன்லாம் நம்ம இந்த லெவல்ஸில் டார்கெட்ஸில் வேலை பார்க்கணுன்னாக்கா கரெக்டாக நீங்கள் ட்ரெண்ட் இங்கே வரைக்கும் எடுக்கலாம். எடுத்துகிட்டு வால்ட் பாக்ஸ்குள்ளே தான் இருக்குது. ஸோ அங்கே எக்ஸிட் ஆகிடலாம். அதுக்கப்புறம் கன்சல்டேட் ஆகிட்டு திரும்ப அதுக்கப்புறம் எப்போ 30 ஐபி பிரேக் ஆகுது பாருங்கள். இந்த இடத்துல 30 ஐபி இங்கே பிரேக் ஆகுது. ஸோ அங்கே நீங்கள் என்ட்ரி எடுத்துகிட்டு அடுத்தது 60 ஐபி இல்லாட்டினா நமக்கு லெவல் வரைக்கும் ஸ்கேல்ப் பண்ணலாம். இல்லை எனக்கு இந்த ஸ்கேல்பிங்லாம் வேண்டாம், எனக்கு லாங் ட்ரேட் வேணும். ஓகேங்களா? ஸோ ஓரளவுக்கு டீசென்ட் லாங் ட்ரேட் வேணும்னா நீங்கள் சிக்னல்ஸில் ஒர்க் பண்ணலாம். இங்கே செல் சிக்னல் இருக்குது. அடுத்து பை சிக்னல் வர வரைக்கும் நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். ஓகே, எனக்கு இதுவும் வேணாம், எனக்கு கண்டினியூஸ் வேணும்னா இங்கே பாருங்கள் நம்ம ஏடிஆர் லைன் இருக்குது. இதுதான் லாங் ட்ரேட் செட்டப்க்கு உண்டான கிளியர் கன்ஃபர்மேஷன். ஸ்கேல்பிங்க்கு லெவல்ஸில் ஒர்க் பண்ணலாம். அதை விட ஸ்கேல்பிங்கும் லாங் ட்ரேடுக்கும் மிட்ல நமக்கு ஒர்க் பண்ணாக்கா அதாவது இன்னைக்கு கண்டிஷனை வச்சு நான் சொல்கிறேன், எல்லா நாள் கண்டிஷனுக்கு இல்லை, இன்னைக்கு சிக்னல் கண்டிஷனை வச்சு நான் சொல்கிறேன். ஸோ நமக்கு இங்கே செல் சிக்னல் வந்துருச்சு. நமக்கு அடுத்து பை சிக்னல் வர வரைக்கும் நம்ம வந்து ட்ரேட் பண்ணலாம். இல்லை எனக்கு கம்ப்ளீட்டாக லாங் செட்டப் வேணும் அப்படின்னாக்கா இந்த ரெட் லைன் இருக்கு பாருங்க, ஏடிஆர் லைனு. இங்கே நீங்கள் என்ட்ரி எடுத்துட்டீங்களா, நீங்கள் பாட்டு அப்படியே சும்மா மார்க்கெட்டை பார்த்துட்டே இருங்க, எதுவுமே ரியாக்ட் பண்ணாதீங்க. இந்த மாதிரி மார்க்கெட் இந்த லைன் கிரீன் ஆச்சுன்னா தான், கிரீன் ஆகி அந்த கிரீன் லைனை பிரேக் பண்ணாதான் மார்க்கெட் டைரக்ஷனு சேஞ்ச் ஆகும். அது வரைக்கும் மார்க்கெட் டைரக்ஷன் சேஞ்ச் ஆகாது. என்ன பண்ணுவான், பயமுறுத்துவான். கீழே வந்துட்டு கன்சல்டேட் ஆகும், அது ஆகும், இது ஆகும், அப்படியே பயமுறுத்துவான். சரிங்களா? இந்த மாதிரி ஃப்ளாட்டாக போகும்போது மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஓகே, ஃப்ளாட்டாக போய் விவேப்பை பிரேக் பண்ணக்கூடாது அந்த லைனு. அந்த மாதிரி அந்த அந்த இடம் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இங்கே பாருங்க, கரெக்டாக விவேப் இந்த லைன் பிரேக் பண்ணுற மாதிரி போயிட்டு அங்கே இருந்துட்டு ஒரு திரும்ப மூவ் கொடுத்தான். அது வரைக்கும் ஒரு ஃபுல் ஸ்ட்ரெயிட் லைனை கொண்டு வந்தான் பாருங்க. ஸோ இதெல்லாம் மார்க்கெட்டில் ஆப்ரேட்டர்ஸ் பண்ணுற ட்ராப்பு. சரிங்களா? ஸோ இந்த இடத்துல அதுக்கப்புறமேட்டுக்கு கண்டினியூஸ் மூவ் வந்துச்சு. ரெட் லைன் தான் கண்டினியூ ஆகுது. நீங்கள் ட்ரேடை அப்படியே கண்டினியூ பண்ணலாம். ட்ரேட் அப்படியே கண்டினியூ பண்ணீங்கன்னாக்கா எப்போ உங்களுக்கு இந்த லைனு க்ரீன் ஆக மாறுதோ அது வரைக்கும் நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். ஸோ பாருங்க, கீழே வருது. இதில் என்னன்னா நமக்கு இங்கே சாப் மார்க்கெட்டுன்னு வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ டார்கெட்டை வந்து வால்ட் பாக்ஸை டச் பண்ணிட்டு திரும்ப டார்கெட் 2 பிரேக் பண்ணிட்டு கீழே வந்து அடுத்த வால்ட் பாக்ஸில் ரிஜெக்ட் ஆயிடுச்சு. சரிங்களா? அடுத்த வால்ட் பாக்ஸில் ஹியூஜ் புல் என்கல்ஃபிங் கேண்டில் வந்துருச்சு. ஸோ கிளியர் கன்ஃபர்மேஷன், வால்ட் பாக்ஸில் என்கல்ஃபிங் கேண்டில் ப்ளஸ் நமக்கு ரெட் வந்து க்ரீனாக மாறிடுச்சு. ஸோ க்ரீனாக மாறி போயிட்டு இருக்குது. ஸோ நம்ம கிளியர் என்ட்ரி இந்த இடத்துல வரும். ஸோ இந்த மாதிரி டைமண்ட் ஐக்கானோட நமக்கு ஒரு கேண்டில் வருதுன்னா அதெல்லாம் ஸ்ட்ராங் வால்யூமு.
இந்த கேண்டில் பாருங்க, இதுவே அவன் விவேப்பை பிரேக் பண்ணிட்டான். ஸோ அங்கேருந்து டார்கெட் ஒன்று பிரேக்கு. இங்க பாருங்க லாங் புல்லிஷ் கேண்டில், லாங் புல்லிஷ் கேண்டில். நேரா போனா ஹை டார்கெட் பாருங்க, ஹை டார்கெட்டை டச் பண்ணா முடிஞ்சது மேட்டர். அவ்வளோதான் இன்னைக்கு. எக்ஸாக்டா நம்ம லைன் எக்ஸாக்ட் டார்கெட்டை நமக்கு இன்னைக்கு ரீச் பண்ணிட்டு அங்கேருந்து மார்க்கெட் ரெஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ நம்ம வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். ஸோ இப்போ இதில் என்ட்ரி அண்ட் எக்ஸிட் கண்டிஷன்ஸ் நான் சொல்லியிருக்கிறேன். இது புரியும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து எக்ஸ்ட்ரா நம்ம வந்து இந்த செல்ஃப் லெவல் ஹை ஏகப்பட்ட லைன்ஸ் இருக்குன்னு சொன்னாங்க, அதெல்லாம் நான் ரிமூவ் பண்ணிட்டேன். லேபிள்ஸ் வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்குன்னு சொன்னாங்க, நான் அதையும் நான் இன்க்ரீஸ் பண்ணிட்டேன் சைஸு. ஸோ லேபிள்ஸ் எல்லாம் உங்களுக்கு இப்போ கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன் நான். ஓகே. ஸோ இந்த டார்கெட் பிரேக் ஆயிடுச்சுன்னா நமக்கு டார்கெட் பிரேக்குன்னு லேபிளும் வரும். ஸோ அப்போ அடுத்த டார்கெட் நமக்கு இதுதான். சரிங்களா? அந்த இண்டிகேஷனும் வந்துடும் நமக்கு. ஆல்மோஸ்ட் நான் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஓகேங்களா? உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருந்தாலும் தயவுசெய்து எனக்கு மெசேஜ் பண்ணுங்க, நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இந்த இண்டிகேட்டர் உங்களுக்கு வேணும்னா இந்த வீடியோவில் இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய டெலிகிராம் சேனல் லிங்க் இருக்குது. அந்த டெலிகிராம் சேனல் லிங்க்கை ப்ரெஸ் பண்ணி ஜாயின் பண்ணிவிட்டு எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ட்ரையல்னு சொல்லி கேளுங்க, இல்லை சப்ஸ்கிரிப்ஷன் வேணும்னு சொல்லி கேளுங்க. நான் ரெண்டுமே பண்ணித்தரேன். எது வேணும்னாலும் உங்களுக்கு பண்ணித்தரேன். ஓகேங்களா? ஸோ நம்ம வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச். டேக் கேர். பாய்.